Students, welcome to Devi 360 Max. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஷின் பேப்பர்ஸில் இருந்தும் எல்லா கொஷின்ஸ்க்குமான ஆன்சர்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் ரிவிஷன் எல்லா கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுக்குமே அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஷினுமே விட்டுட்டு வராதிங்க. எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 மதிப்பெண் வினாக்களை வந்து நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணிடுங்க. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா 8 மதிப்பெண் வினாக்கள் எழுதுங்க. 8 மதிப்பெண் வினாக்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடிதம், படிவம், அப்புறமா வந்து காட்சி, கவினுரை எழுதுக இதெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேராகிராஃப் கொஷின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பேராகிராஃப் கொஷின் 1.5 பக்கத்துக்கு எழுதணும் உங்களுக்கு. அப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 4.5 மார்க்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் வந்து ஸோ எதெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வருமோ அதெல்லாம் முதல்ல எழுதிடுங்க. கடிதம், படிவம், அப்புறம் அந்த காட்சி, கவினுரை எழுதுக இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஃபுல்லாக தருவாங்க. அதெல்லாம் முதல்ல எழுதிடுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2-3 வருஷமாக சொல்கிற ஒரே ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்லேயே வந்து 8 மதிப்பெண் வினாக்கள் எழுதுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருது, பேப்பர் வாங்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மார்க் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 கூட வரதில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடுங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எழுதிட்டு 8 மார்க்ஸ்க்கு எழுதிடுங்க. ஒரு கொஷினுக்கும் ஒரு 2.5 பக்கத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பத்தியாக கொடுங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுதாதீங்க. பத்தியாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மார்க்ஸ்க்கு எதுக்கெல்லாம் தெரியுமோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் தெரியாதுக்கெல்லாம் இடம் விட்டுட்டு கடைசியாக வந்து அதுக்கு யோசித்து எழுதுங்க. ஒரு கொஷின் முடிஞ்சதும் ஒன்றுத்துக்கும் கோடு போட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ ஒரு கொஷினுக்கும் 1 நிமிஷம் டைம் எடுத்திங்கன்னா 40 கொஷினுக்கு 40 நிமிஷம் ஆகிடும். ஸோ கோடு போட்டுறதுக்கே பாதி நேரம் போயிடும். அதனால் ஒரு கொஷின் முடிஞ்சதும் 2 லைன் விட்டுருங்க, இடம் விட்டுட்டு லாஸ்ட்டாக எல்லா கொஷின் முடிச்சுட்டு அப்புறமா கோடு போடுங்க டைம் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த நீங்கள் கோடு போடுறதுக்கு கொடுக்குற நேரத்தை வந்து நீங்கள் 8 மார்க் கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் 5 மார்க் கொஷின்ஸ் எழுதுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லா கொஷினுக்குமே அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேவ் பண்ணி டைம் பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டைம் பார்த்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. நல்லா பண்ணுங்கள் எல்லோரும். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.